இறைமொழி பேசுதே. விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் 44. இன்றைய நாளில் இணைச்சட்ட நூல் 4 முதல் 6 வரையிலான அதிகாரங்கள் எடுத்துரைக்கும் இறையியல் வாழ்க்கை பாடங்களை பற்றி கற்றுக்கொள்வோம். முதலாவது, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிதல். மோசே இஸ்ரேலரை நோக்கி ஆண்டவர் கொடுத்த கட்டளைகளில் எதையுமே கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்று எச்சரிக்கிறாரு. இறைவனின் தனித்தன்மை மற்ற எந்த தேசத்திற்கும் இல்லாத சிறப்பு இஸ்ரேலுக்கு உண்டு. அதுவே அவர்கள் கூப்பிடும் போதெல்லாம் செவிசாய்க்கக்கூடிய உயிருள்ள கடவுள் அவர்களோடு இருப்பதுதான். சிலை வழிபாட்டிற்கு தடை. கடவுளை எந்த உருவத்திலும் வடிக்க வேண்டாம் என்று மோசே அறிவுறுத்துகிறார். ஏன் அப்படின்னா, ஒரேப மலையில் கடவுள் பேசிய போது அவர்கள் குரலை மட்டும்தான் கேட்டாங்க, உருவத்தை காணல. புகலிட நகரங்கள் யோர்தானுக்கு கிழக்கே ரூபன், காத்து மற்றும் மனாசே கோத்திரங்கள் குடியிருக்கக்கூடிய பகுதிகள் 3 புகலிட நகரங்களை மோசே பிரித்து வைக்கிறார் என்பதை 4ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. இரண்டாவது, 10 கட்டளைகளின் மீள்பார்வை. சீனாய் மலையில், அதாவது ஒரேப மலையில் ஆண்டவர் தங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை மோசே புதிய தலைமுறையினருக்கு மீண்டும் நினைவூட்டுகிறாரு. 10 கட்டளைகள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்த ஆண்டவர் தமக்குரிய மக்களாக வாழ்வதற்குரிய 10 நீதி நெறிகளை வழங்குகிறார். இவை வெறும் சட்டங்கள் மட்டுமல்ல, கடவுளோடும் சக மனிதர்களோடும் நாம கொண்டிருக்க வேண்டிய உறவின் அடிப்படை என்பதை 5ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. மூன்றாவது, சமா, முதன்மையான கட்டளை. இந்த அதிகாரம் யூதர்களின் மிக முக்கியமான ஜெபமான ஷமா, அதாவது கேள் இஸ்ரேலே என்பதை கொண்டுள்ளது. முழுமையான அன்பு. உன் முழு இதயத்தோடும், உன் முழு உள்ளத்தோடும், உன் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக என்று இணைச்சட்ட நூல் 6ஆம் அதிகாரம் 5ஆம் இறைவார்த்தையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிள்ளைகளுக்கு கற்பித்தல். இந்த கட்டளைகள் உங்கள் உள்ளத்தில் இருத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் பிள்ளைகளுக்கும் அவற்றை அமர்ந்திருக்கும் போதும், நடக்கும் போதும், படுக்கும் பொழுதும் எப்பொழுதுமே இடைவிடாமல் கற்பிக்க வேண்டும் என்று கூறப்படுகிறது. மறதிக்கு எதிரான எச்சரிக்கை. கானான் தேசத்தில் பாழம் தேனும் பொழியும் ஆசீர்வாதங்களை பெறும்போது தங்களை விடுவித்த ஆண்டவரை மறந்துவிடக் கூடாது என்று மோசே எச்சரிக்கிறார் என்பதை 6ஆம் அதிகாரம் நமக்கு கற்றுத்தருகிறது. வாழ்க்கை பாடங்கள். இறைவார்த்தையில் சமரசம் செய்யாமல். இறைவனின் கட்டளைகளில் எதையும் கூட்டவோ குறைக்கவோ கூடாது என்பது சத்தியத்தை நம் வசதிக்கேற்ப மாற்றிக்கொள்ளக்கூடாது என்பதை குறிக்கிறது. விவிலிய விழுமியங்களை நம்முடைய சுயநலத்திற்காக வளைக்காமல் அதை தூய்மையாக பாதுகாக்க வேண்டும். இரண்டாவது, குடும்பமே முதல் பள்ளிக்கூடம். 6ஆம் அதிகாரத்தில் கூறப்பட்டுள்ளபடி பெற்றோர்களே பிள்ளைகளுக்கு ஆன்மீகத்தை கற்பிக்கும் முதல் ஆசிரியர்கள். பிள்ளைகளுக்கு விவிலிய கதைகளையும் விழுமியங்களையும் கற்றுக் கொடுப்பது பெற்றோரின் தலையாய கடமை. இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் செய்வதல்ல, வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும் செய்யப்பட வேண்டிய ஒன்று. மூன்றாவது, செழிப்பில் எச்சரிக்கை. வறுமையில் இருக்கும்போது இறைவனை தேடும் நாம் வசதிகள் வரும்போது அவரை மறந்துவிட வாய்ப்பு உண்டு. ஆசீர்வாதங்கள் பெருகும்போது அந்த ஆசீர்வாதங்களை வழங்கியவரை விட ஆசீர்வாதங்கள் பெரிதாக தெரிந்துவிடக்கூடாது. நான்காவது, அன்புதான் அடிப்படையான கட்டளை. சட்டங்களை கடைபிடிப்பது பயத்தினால் அல்ல, மாறாக இறைவனுக்கும் நமக்கும் உள்ள அன்பு உறவில் இருக்க வேண்டும் என்பதுதான். நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நற்செயலும் கடவுள் மீது நாம கொண்டிருக்கிற உண்மையான அன்பின் வெளிப்பாடாக இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த அதிகாரங்கள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இறையியல் சிந்தனைகளை நம்முடைய உள்ளங்களில் மட்டும் வைத்து விடாமல் நம் குழந்தைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். நன்றி.